ஆற்று வாழ்வியல் உரையாடல் நிகழ்வில் வாழ்வியல் என்பது என்ற தலைப்பின் கீழ் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் கருத்து பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் என்பது என்ன, வாழ்வியல் குறித்த என்னுடைய புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய போதாமை அல்லது ஏற்ற இறக்கங்கள் பற்றிய புரிதலின்மை அல்லது நாம் மனதிற்குள் வைத்திருக்கிற விருப்பங்கள் அவை நிறைவேறுவதற்குரிய கால மாறுபாடு இவற்றை பற்றிய உரையாடல்களில்தான் வாழ்வியல் என்பது உரையாடல் பொருளாகிறது. எல்லா வகையிலும் நாம் ஒரு தனி மனிதன் விரும்புகிறபடி எல்லாமும் அமைந்துவிட்டால் அவருக்கு வாழ்வியல் பற்றிய பேச்சே அவசியமில்லாது போகும். அவ்வாறு பேசுவது என்பதும் பொருளற்றதாக மாறிவிடும். நினைக்கிற போது நினைத்தவுடன் அவர் விரும்பிய பொருட்கள் கிடைக்கின்றன, சூழல் அமைகிறது என்றெல்லாம் ஒரு கற்பனையாக வைத்து கொண்டால் அது நிகழ்கிற போது அவர் தன்னை மகிழ்ச்சியாக கருதி கொள்வார், மகிழ்ச்சியாக பயணிப்பார். அப்படி ஒரு தனி மனிதனுடைய கற்பனையான நிலைப்பாடுகளுக்கு பொருத்தமான வெளிப்பாடுகள் இருக்கும் என்றால் அவருக்கு வாழ்வியல் பற்றிய அவசியமில்லை, வாழ்வியல் பற்றிய பேச்சே அவசியமில்லை. நாம் அதை தாண்டி வாழ்வியல் பற்றி பேசுகிறோம், அவர் தேடுகிறார் என்றால் அதற்கான தேவையும் இருக்க போவதில்லை. சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கும் ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் வாழ்வியல் அல்லது மெய்யியல் என்பது அவசியமாகிறது. உங்களுக்கு தெரியும், சிக்கலே இல்லை, எல்லாமும் நலமாக இருக்கிறது என்று ஒரு கற்பனையாக இருக்கும் என்றால் அங்கே வாழ்வியல் பற்றி பேசுவதற்கு அல்லது மெய்யியல் பற்றி பேசுவதற்கு என்ன அவசியம் வந்துவிடப் போகிறது? எனவே வாழ்வியல் என்பது உங்களை சுற்றி நடக்கிற, நம்மை சுற்றி நடக்கிற, ஒரு தனி மனிதனை சுற்றி நடக்கிற வாழ்க்கையின் போக்கை சந்திக்கிற போது ஏற்படுகிற தடுமாற்றங்களை புரிந்து கொள்வதற்கும் அந்த போக்கில் பயணிப்பதற்கும் அவசியமாகிற ஒரு உரையாடல் என்பதுதான் வாழ்வியல் பற்றி நான் புரிந்து வைத்திருக்கிற உட்பொருள். உங்களை சுற்றி நடப்பதில் உங்களுக்கு தெளிவு வேண்டும். நீங்கள் விரும்புகிற விருப்பங்கள் குறித்தும் அவற்றின் வெளிப்பாடுகள் குறித்தும் உங்களுக்கு புரிதல் தேவைப்பட வேண்டும். அதுதான் வாழ்வியல் பற்றி உரையாடுவதற்குரிய அடிப்படையாக, காரணமாக இருக்க முடியும். இன்றைக்கு வாழ்வியல் பற்றி பேசுவது என்பது மிகவும் இன்றியமையாத உரையாடல் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் வாழ்வியல் அல்லது மெய்யியல் உள்ளிட்ட எந்த கருத்தையும் கவனித்தாலும் பொருட்படுத்தாத ஒரு கூட்டம்
உலகம் முழுவதும் பெரும்பான்மையாகிக் கொண்டிருக்கிறது, அதிகரித்து கொண்டிருக்கிறது. வாழ்வை பற்றி அல்லது வாழ்வு என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு, இனி வரும் தலைமுறையினருக்கு எவ்வளவு புரிதலை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியவில்லை. புரிதல் இல்லாத ஒரு சமூக சூழல் விரிந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்கிறேன், நீங்களும் பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடிப்படையில் இவர்களுக்கு வாழ்வியல் பற்றி, மெய்யியல் பற்றி எந்த விதமான பார்வையும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் சிந்திப்பதற்கு, ஒன்றை பற்றி ஆய்வு செய்வதற்கு, அவர்களது அனுபவங்களை அசை போட்டு பார்ப்பதற்கு இருக்கிற நேரங்களை இவர்களது ஊடகங்களும் கேளிக்கைகளும் பொருளாதாரம் குறித்த ஓட்டங்களும் நிரப்பி விடுகின்றன. என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இவர்களுக்கு அவகாசம் இல்லை. பார்க்க விருப்பமில்லை, பார்க்க முடியவில்லை. விருப்பமும் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருந்தால் தவிர்க்க முடியாமல் இவர்கள் இரைச்சலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அப்படி இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று நம்மை சுற்றியும் அத்தகைய சூழல் அதிகமாக இருப்பதை கூடுமானவரை தவிர்க்க முற்படுகிறேன். ஆனால் தவிர்க்க முடியாத பல நேரங்கள் இருக்கின்றன. எதையாவது ஒன்றை பற்றி அல்லது எனது அனுபவத்தை அமைதியாக உட்கார்ந்து அசை போட்டு பார்க்க வேண்டும். அதில் இருக்கிற சிக்கல்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அவகாசம் தேவைப்படும் என்றால் கூட அது அரிதினும் அரிதான அவகாசமாகவே அமைகிறது. இரவு நேரங்களில் இரவின் மௌனத்தை, இரவின் அமைதியை சிதைக்கும்படியான விளக்குகள், வெளிச்சங்கள், நள்ளிரவு வரை சத்தம் போடும் ஊடகங்கள், நீங்கள் விரும்பினால் முழு நாளும் உங்கள் அமைதியை குலைக்கும் வண்ணம் தயாராக இருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்கள், கேளிக்கை ஊடகங்கள், இவை உங்களை அமைதியாக, நீங்கள் விரும்பினாலும் அமைதியாக இருப்பதற்குரிய சாத்தியங்களை குறைத்து கொண்டே இருக்கின்றன. அமைதியாக நீங்கள் அமரவில்லை என்றால், அமைதியாக நீங்கள் அசை போட்டு பார்க்கவில்லை என்றால், ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை, சிக்கல்களை கண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு உரிய எந்த சிந்தனையும் உங்கள் போக்கில் இருக்காது. தொடர்ந்து இந்த இரைச்சலின் நடுவேயே பயணிப்பது வழக்கமாகிவிடும். அப்படித்தான் இருக்கிறது. இன்று மகிழ்வான வாழ்வு என்று அதுதான் கருதப்படுகிறது. எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றால் அது கேளிக்கை நிரம்பியதாக இருக்க வேண்டும். கொண்டாட்டங்கள், அர்த்தமற்ற இரைச்சல்கள், கூடுகைகள், சந்திப்புகள், அரட்டைகள், இப்படித்தான் இருக்கிறது. இப்படித்தான் அது வளர்த்து விடப்படுகிறது. இதெல்லாம் மகிழ்வினுடைய குறியீடுகளாக நாம் புரிந்து கொள்ள துவங்கி இருக்கிறோம். இன்றைய நம்மை சுற்றி இருக்கிற பலரும் மகிழ்வாக இருப்பதென்றால் இதுதான். அரட்டை, கேளிக்கை, சினிமா, இரைச்சல் மிகுந்த சத்தங்கள், பொருந்தாத ஒளி அமைப்புகள், இவற்றையெல்லாம் மகிழ்ச்சி என்றும், இவற்றையெல்லாம் கொண்டாட்டம் என்றும் கூத்தடிக்கிற நிஜம் என்னவாக விளைகிறது என்றால், நோய்பட்ட, சிந்திக்க முடியாத சமூகமாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது.
இது இப்படி தான் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் தெரியும். நான் ஏதோ புதிதாக கண்டுபிடித்தெல்லாம் சொல்வதற்கில்லை. எல்லோருக்கும் தெரியும். இவை இவையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, நாம் எவ்வளவு சிக்கலில் இருக்கின்றோம், நாம் செய்வதற்கு என்னவெல்லாம் இருக்கிறது, இவற்றின் பின்னால் நாம் சென்றோம் என்றால் சீரழிவு நிச்சயம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் என்ன நினைத்து கொள்வார்கள் என்றால், நாளை முதல் பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது, சிக்கல் இன்னும் அதிகமான பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது, இப்படி தள்ளி போடுகிற சூழலில் இவை வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இரைச்சலின் செயல்பாடுகளும் சிதைவுகளும் மகிழ்ச்சி என்று நம்பப்படுகின்றன. அடுத்தபடியாக நுகர்வு, பொருத்தமில்லாத பொருள் சேர்ப்பு மகிழ்ச்சிக்குரிய அடையாளங்களாக நாம் சந்திக்கிற அடுத்த பகுதி. மகிழ்ச்சி என்றால் அல்லது கொண்டாட்டம் என்றால் பொருத்தமில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பது, அவசியமற்ற பொருட்களை வாங்கி குவிப்பது, எந்த காரணமும் இல்லாமல் பொருட்களையும் பணத்தையும் குவித்து வைத்து காவல் காப்பது, நுகர்வது. நுகர்வு என்பது தனியாக நாம் விரிவாக பேச முடியும். இதெல்லாம் வாழ்வியல் பற்றி நம்மை சிந்திப்பதற்கே வழி இல்லாமல் மகிழ்வு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, நம் சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிற கருத்துக்கள். அதிகமான பொருள் சேர்ப்பு, பொருத்தமில்லாத பொருள் சேர்ப்பு, தேவையற்ற பொருட்களை குவிப்பது, மற்றவரினுடைய பயன்பாடு குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இன்னொருவருக்கு பயன்பட்டாலும் பயன்படாவிட்டாலும் எனக்கு வேண்டும் என்று தன்னலமாக அபகரித்து கொள்கிற பொருள் சேர்ப்பு, வேட்கை, இவையெல்லாம் மகிழ்ச்சி என்று, கொண்டாட்டம் என்று நம்பத் தொடங்குகிற புதிய பண்பாடு நம்மிடையே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கேளிக்கைகளும் நுகர்வும் நம்மை சுற்றி நிரம்பி இருக்கிறது. அவற்றுக்குள் நாம் இருக்கிறோம். பலரும் அப்படித்தான் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு வாழ்வியல் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு வாழ்வியல் பற்றி ஒரு முடிவு இருக்கிறது, அல்லது வாழ்வியல் பற்றி அக்கறையின்மை என்பது ஒரு சௌகரியமான திட்டத்தோடு நடைமுறைக்கு வருகிறது. இவர்களிடம் வாழ்வியல் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நான் வாழ்வியலை உங்களோடு பேசுவதற்கு காரணம், இந்த சிக்கல்களில் இருக்கிற வலியை, சமமின்மையை, ஒரு நிறைவின்மையை நீங்கள் என்னோடு பேசியிருக்கிறீர்கள், தொடர்ந்து என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணர்வும் பொறுப்பும் உங்களுக்கு உங்களோடு பேச வேண்டும் என்று நான் இவை குறித்து எனது புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேறொன்றும் காரணமில்லை. இந்த சிக்கல் ஏற்படுத்துகிற சலிப்பில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அதை என்னிடம் வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த கேளிக்கைகளும் நுகர்வும் உங்களை தொந்தரவு செய்கிறது என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இவற்றிலிருந்து தவிர்க்க முடியாமல் மனத்தாங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். இவற்றிலிருந்து விடுபட விரும்புகிறீர்கள், விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நான் பேசுவதற்குரிய காரணங்கள். இத்தகைய விருப்பங்கள், உணர்வுகள், இவைதான் நாம் இவை குறித்து பேசுவதற்கான காரணமாக இருக்கிறது.
அடிப்படையில் வாழ்வியல் என்பது விவாதிக்கப்பட்ட எல்லா காலங்களும் அல்லது உரையாடப்பட்ட எல்லா காலங்களும் வாழ்வியல் என்பது அந்த உரையாடலில் ஈடுபட்ட தனி மனிதர்களுடைய வாழ்வின் மீதான செயல்பாடுகளும் அக்கறையும் தொடர்ந்து அவர்களது பரவலாக்கும் வழிகாட்டுதல் விருப்பமும் என்றவாறு அமைந்திருக்கிறது. நாம் அதை பார்க்க முடிகிறது வரலாற்று நிகழ்வுகளில். இந்த போதுமான காரணம் நாம் வாழ்வியல் பற்றி உரையாடுவதற்கு அவசியமாக இருக்கிறது. அது அப்படியே அமைந்தும் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது, இன்பம் என்பது கேளிக்கைகளும் நுகர்வும் என்று சமூகம் கருத தொடங்கி இருக்கிற அல்லது அதில் திளைத்திருக்கிற நேரமாக இருக்கிறது இது. இவற்றின் மீதான சலிப்பும் எரிச்சலும் பதற்றமும் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பமும் உங்களுக்கு இருக்கிறது என்பது நாம் உரையாடுவதற்கான காரணமாக இருக்கிறது. இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன? சலிப்புகள் எங்கிருந்து வருகின்றன? அல்லது பதற்றம் எங்கிருந்து வருகின்றது? ஏன் அச்சப்படுகிறீர்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது இந்த சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகள், கேளிக்கைகள், நுகர்வுகள் ஏற்படுத்துகிற விளைவுகள் உங்களை அச்சமடைய செய்கின்றன. அவை அச்சமடைய செய்யும். அதில் ஈடுபடுபவர்களுக்கு, அதை பற்றி மதிப்பீடுகள் ஏதும் இல்லாதவர்களுக்கு, அதை விரும்புகிறவர்களுக்கு அது அவசியமில்லை. அது தேவையில்லாத ஒன்று. ஆனால் இன்றியமையாமல் அவற்றை கவனிக்கிற உங்களை போன்றவர்களுக்கு அது ஏற்படுத்துகிற அச்ச உணர்வும், அது ஏற்படுத்துகிற பதற்றமும், அது ஏற்படுத்துகிற விளைவு பற்றிய சிந்தனையும் உங்களால் தவிர்க்க முடியாது. நிச்சயமாக அது உங்களுக்கு எதிர்காலம் குறித்த பல்வேறு சிதைவுகளை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இரவின் அமைதியை கலைத்து போடுகிற போது, இரைச்சல் வழியாக, ஒளி வழியாக அவற்றை கலைத்து போடுகிற போது, நாளை பகல் பொழுது கலைந்து விடுமே என்று நீங்கள் அஞ்சுவீர்கள். ஏனென்றால் இரவு சிறப்பாக இல்லை என்றால் பகல் சிறப்பாக இருக்காது. இரண்டும் ஒன்றை ஒன்று சேர்ந்தேதான் இருக்கிறது என்று ஏதோ ஒரு வகையில் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நல்ல இரவு நல்ல பகலை ஏற்பாடு செய்யும். நல்ல பகல் நல்ல இரவை ஏற்பாடு செய்யும். அப்படி ஒரு சுழற்சி இருக்கிறது, அப்படி ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இயற்கையினுடைய இயக்கம். இயற்கையினுடைய அழகும் இயக்கமும் அப்படித்தான் இருக்கிறது. இரவை நீங்கள் சேதம் செய்தால் பகல் சிதைவுற்று போகும். பகலை நீங்கள் போற்றி வளர்த்தால் இரவு மகிழ்வாக இருக்கும். இது ஒரு பொருத்தப்பாடு. அப்படித்தான் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். இந்த புரிதல் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ குறிப்பாகவோ நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல அம்சங்களில் நீங்கள் உணர்ந்திருப்பதன் வழியாக இந்த கேளிக்கைகள் குறித்தும் நுகர்வு குறித்தும் அது ஏற்படுத்துகிற விளைவு குறித்தும் சிதைவு குறித்தும் அச்சப்படுகிறீர்கள், பதற்றம் அடைகிறீர்கள். அதற்காக நீங்கள் வாழ்வியலை புரிந்து கொள்ள, வாழ்வு என்பது என்ன என்று புரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறீர்கள். இது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சிக்கலில் பயணிக்கிறவர்கள், இந்த போக்கில் பயணிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலில் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று ஒதுக்குவார்கள், விவரம் இல்லாதவர்கள் என்று தள்ளி வைப்பார்கள். இவையெல்லாம் நிகழவில்லை என்றால் நீங்கள் இன்னும் சரியாக வாழ்வியலை குறித்து சிந்திக்கவில்லை என்று பொருள். எனக்கு நிகழ்ந்திருக்கிறது. விவரமில்லாதவன், பைத்தியக்காரன், சமூகத்திற்கு பொருந்தாதவன் என்று பலவிதமான பட்டங்களை சூட்டியிருக்கிறார்கள் நண்பர்கள், உறவினர்கள்,
சக பயனாளர்கள் அனைவரும் நம்மிடம் இப்படி ஒரு பட்டங்களை சூட்டி சென்ற அனுபவம் உண்டு. வாழ்வியலை பற்றி சிந்திப்பவர்கள், விளைவுகளை பற்றி சிந்திப்பவர்கள், நம்மை சுற்றி நடக்கிற நடப்புகளை பற்றி அக்கறை கொள்வர்களுக்கு இது புதிதல்ல, இப்படி இருக்கும். முதலில் அவ்வாறு செய்வார்கள். உங்களை பற்றி திரிவான செய்திகளை, உங்களை பற்றி திரிவுகளை பரப்புவதும் திரிவுகளை முன்வைப்பதுமாக உங்களோடு அவர்களது உறவாடல் இருக்கும். இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுகிற வீரர்களுக்கு அப்படித்தான் சிந்திக்க தோன்றும். சிந்தனை செய்தவற்றை அவர்கள் அப்படித்தான் வெளிப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக தனது முழு பொறுப்பின்மையும் சிக்கலும் அவர்களது உடல் சிக்கலாக மாறியிருக்கும். உடல் எளிமையான சுவாசம், மூச்சு பற்றாக்குறை, எளிமையாக இருக்கிற மூச்சு இயக்கம் கூட அவர்களுக்கு சாத்தியமில்லாமல் இருக்கும். இரவு தூக்கம் கெட்டிருப்பார்கள். உடல் பொருந்தாத உடல்வாகு, உடல் அமைப்பு பெற்றிருப்பார்கள். உணவு முறை சீராக இருக்காது, செரிமானம் சீராக இருக்காது, மலச்சிக்கல் இவற்றிற்கு ஆட்பட்டிருப்பார்கள். பதற்றமாக இருப்பார்கள், எரிச்சலாக இருப்பார்கள், கோபத்தோடு நடந்து கொள்வார்கள். எளிமையான வழிமுறைகளை பின்பற்றவே தெரியாது. சிறந்த ஒன்று என்ன என்பதை குறித்து அக்கறை கொள்ளவே தெரியாது. தொடர்ந்த பரபரப்பிலேயே இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த 3 அம்சங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வாழ்வியல் குறித்த அக்கறை இல்லாத அல்லது நீங்கள் காண்கிற, சலிப்பு கொள்கிற இந்த சூழலுக்குள் இருக்கிற நபர்களை நீங்கள் இப்படி எளிமையாக கண்டுபிடித்து விட முடியும். அவர் உங்களை பொருத்தமில்லாதவர் என்று சொல்வார். அவர் உடல் அளவில் பல்வேறு உடல் நோய்களை பெற்றுக்கொண்டவராக இருப்பார். மன அளவில் பதற்றமாக, பரபரப்பாக, எதையும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியாதவராக, தான் நினைத்ததே சரி என்று நிறுவ முயற்சி செய்வராக இருப்பார். இப்படித்தான் நீங்கள் இவர்களை அடையாளம் காண முடியும். இப்படி இருப்பார்கள். நீங்கள் எங்கும் தேடி போக வேண்டாம். உங்கள் அருகிலேயே இப்படி நபர்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சிக்கல் பார்த்து இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பமும், இந்த சிக்கலிலிருந்து விடுபட செய்வதற்குரிய முயற்சிகளும் உடைய நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். உடல் சிக்கல் இருந்தால் உடல் சிக்கலிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பதற்றமாக இருக்கிறேன், அச்சமாக இருக்கிறேன், அவற்றிலிருந்து நான் காத்து கொள்ள வேண்டும், நான் நிம்மதியாக, எளிமையாக, பதற்றம் ஏதுமின்றி இயங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் விரும்புகிற விருப்பங்கள் மட்டும்தான் இந்த உரையாடலை உருவாக்கி இருக்கிறது. இப்படி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அவற்றிலிருந்து மாறுபட்டு இருக்கிறீர்கள் என்பதை நாம் பல நேரங்களில் நாம் உரையாடல் வழியாக அது வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படையில் நாம் வாழ்கிற இன்றைய வாழ்க்கை முறையில் இப்படியான மனிதர்களை நாம் எல்லா பக்கங்களையும் பார்க்கிறோம். முதலில் அவர் நம்மை பொருந்தாதவர் என்பார். அவரது உடல் அளவில் அவருக்கு நிறைந்த சிக்கலோடு இருப்பதை பார்க்க முடியும். நிறைந்த சிக்கல் ஒன்று, பெரிய நோய்கள்லாம் அப்புறம், பெரிய நோய்கள், பெரிய தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பேசுவதற்கே இல்லை. அதற்குள் போக வேண்டாம். எளிமையாக உறக்கம் இருக்காது. நாம் பார்க்கிற போது எளிமையாக நம் கண்முன் தெரியும். அவர்களால் உறங்க முடியாது. உறக்கம் இருக்காது. செரிமானம் இருக்காது. மலச்சிக்கல், மூச்சு சிக்கல், இப்படி மிக எளிமையாக கண்ணில் பார்த்தவுடன் தெரிகிற சிக்கலோடு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உளவியலில், மனநிலையில் பார்த்தீர்கள் என்றால் ஒருவரோடும் இணங்கி செல்ல மாட்டார்கள். அல்லது இணங்கி செல்வதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது அவர் போன பின்பு அவரை பற்றி புறம் பேசுவார்கள். அவர் இருக்கிற போது இணக்கமாக பேசிவிட்டு அவர்கள் போன பின்பு அவரை பற்றி எல்லா புகார்களையும் உங்களிடம் சொல்வார்கள். இனிமையாக இருக்க தெரியாது. இனிமையாக இருப்பது என்பது என்னவென்றே தெரியாது.
எல்லாவற்றையும் எரிச்சலாக அணுகுவார்கள். எல்லாவற்றிலும் தான் செய்தது தான் சரி என்று இருமாப்போடு பிடிவாதம் செய்வார்கள். இவையெல்லாம் நாம் பார்க்க முடியும். இவையெல்லாம் இந்த மகிழ்ச்சி என்று இந்த சமூகம் தூக்கி பிடிக்கிற கேளிக்கைகளும் நுகர்வும் பெற்று போட்ட பிள்ளைகள், சிதைத்து வைத்திருக்கிற சமூக நிலை இதுதான். இவர்களுக்கு தீர்வு என்ன? இவர்களுடைய அடுத்த நிலை எப்படி இருக்கும், இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவர்களுக்கு தீர்வு இந்த உடல் சிக்கல்களை மருத்துவமனையை சார்ந்தும், மன சிக்கல்களை பூசாரிகள் கோயில்கள் சார்ந்தும் கழித்து கொண்டிருப்பார்கள். அவற்றில் அது வேலை செய்யாது. அது அடுத்த சிக்கல், அடுத்த பிரச்சனை. வாழ்வியலின் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல், முதன்மையான செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல், ஏன் வாழ்வியல் பேச வேண்டும், வாழ்வியல் என்பது என்ன, வாழ்வு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல், நுகர்வையும் கேளிக்கைகளையும் பற்றி கொண்டு திரிகிறவர்களுக்கு நிலை இப்படித்தான் இருக்கிறது. அவர்களது வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை மருத்துவத்தை சாராமல் ஒரு நிமிடத்தை கூட அவர்களால் நகர்த்த முடியாது. என்ன மருத்துவம் பார்க்கிறார்கள் என்பது அடுத்த சிக்கல், அதை தனியாக பேசலாம். ஆனால் மருத்துவம் என்ற ஒன்று சாராமல் அவர்களால் ஒரு நாளை கூட கடத்த முடியாது. அதற்கு மருத்துவத்திற்கு சமமாக இன்னொரு பக்கம் அவர்கள் பின்பற்றுகிற சமய கோட்பாடுகள், தியான முறைகள், பயிற்சி முறைகள், ஆன்மீக சிந்தனைகள், இவையெல்லாம் அடுத்த நிலை. இவை இரண்டும் இல்லாமல் அவர்களால் ஒரு நாளை கூட கடத்த முடியாது. காலையில், பிற்பகல், மாலை, இரவு, இரண்டு மூன்று குளிகைகள், மாத்திரைகள், கஷாயங்கள், ஏதாவது ஒரு கதையில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இந்த புறம் கொள்கைகள், தத்துவங்கள் அல்லது ஆன்ம பயிற்சிகள் அல்லது தியான முறைகள் அல்லது நல்ல கடவுள் பக்தி, காலையில் எழுந்தவுடன் கிழக்கு பார்த்து நின்று பூஜிப்பது, இரவு மேற்கு பார்த்து நின்று தவம் செய்வது, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இவை இரண்டு நிலையுமே அவர்களுக்கு உதவாது, வேலை செய்யாது. ஏனென்றால் சிக்கல் தீர்வதற்குரிய செயல்பாடு என்பது இதுவல்ல. வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டு, வாழ்வை புரிந்து கொண்டு, கேளிக்கைகளிலிருந்தும் நுகர்விலிருந்தும் விடுபடுவது மட்டுமே இவர்களுக்கான தீர்வே ஒழிய, மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தவம் செய்தால் இவை தீருமா என்றால் தீராது, தீரவே தீராது. ஆகவே நாம் இந்த உரையாடலில் புரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கை முறை என்பது எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று நாம் அசை போடுகிறோம், சிந்திக்கிறோம் என்பதை வளர்த்து கொள்வதும், நாம் தவிர்க்க வேண்டிய நுகர்வு கேளிக்கைகள் என்பவற்றை தவிர்த்து அதனுடைய அகோர விளைவுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதும் என்பது முதன்மையான கருத்து. அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வாழ்வியல் பற்றி நாம் பேசுவதற்கான காரணமே அதுதான். நாம் விரிவாக எத்தனை முறை வேண்டுமென்றாலும் பேசலாம். ஆனால் அடிப்படையில் இந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இவற்றோடு இணங்கி பயணிக்க வேண்டும். வாழ்வு என்பது நமது செயல்பாடுகளை ஒவ்வொரு தனி மனிதனும் கவனித்து வாழ்வினுடைய போக்கிலே இருக்கிற ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்வதற்குரிய அக்கறை மட்டும்தான் வாழ்வை செம்மைப்படுத்தும். வாழ்வு என்பது என்னவென்று வழிகாட்டும். நமக்கு என்ன தேவைப்படுகிறது, என்ன அவசியமற்றது, என்ன இன்றியமையாதது என்பதையெல்லாம் உங்களது அகப்பார்வையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், வழிகாட்டும். அதை பற்றி கொண்டு அதன்படி வாழ்வது, அதன்படி உங்கள் வாழ்க்கை முறையை சீர் செய்து கொள்வது, நெறிப்படுத்திக் கொள்வது என்பதுதான் வாழ்வியல் என்பதற்குரிய அடிப்படையான கருத்து. அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைய நபர்களை நாம் இந்த அளவில் பார்த்து கொண்டு நகர்த்தி விடலாம். நாம் செய்ய வேண்டிய செயல்பாடு என்பது நமக்கான வாழ்க்கையை, நமக்கான வாழ்க்கை முறையை, நெறிமுறைகளை
பின்பற்றி கொள்வது என்பதுதான். எவ்வாறு அவற்றை கண்டுபிடிப்பது என்பதெல்லாம் ஒரு பெரிய சூத்திரம் அல்ல, எளிமையான விஷயங்கள் தான். நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். அதுதான் எளிமையான விஷயங்கள் என்று நான் சொல்வது. அடிப்படையில் நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். உணவு, செரிமானத்திற்குரிய உணவு, உடை, பருவ சூழலுக்கு அல்லது பணி சூழலுக்கு உரிய உடை, உறைவிடம், நீங்கள் இருந்து மகிழ்ந்து இருப்பதற்கு போதுமான இடை ஏற்பாடு, உடலை புரிந்து கொண்டு இயங்குகிற உடல் நலம், இதுதான் அடிப்படையாக. இவை உள்ளிட்ட கருத்துக்கள் தான் அடிப்படையில் நான் எளிமை என்று குறிப்பிடுவது. உடலை புரிந்து கொள்ளாதவருக்கு மருத்துவம் தேவைப்படும். வாழ்வியலின் அடிப்படை என்பது தனித்தனியாக எல்லாவற்றையும் அணுகுவது அல்ல. வாழ்வியலினுடைய அடிப்படை எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிற ஒற்றைத்தன்மையை புரிந்து கொண்டு அவற்றோடு இணங்கி அந்த தன்மையில் நிலை பெறுவதுதான். வாழ்வியல் பேசுகிறவருக்கு, வாழ்வியலை புரிந்து கொள்பவருக்கு, வாழ்வு என்பதை மகிழ்வாக இன்பமாக வாழ வேண்டும் என்பவருக்கு மருத்துவம் தனியாக, உணவு தனியாக, வேறு பிற கொள்கைகள் என்று தனித்தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் தன்னை அகத்திலேயே பார்க்க தயாராக இருக்கிறார். அகத்திலேயே எழும்புகிற நேரெதிரான முரண்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். இவையெல்லாம் சாத்தியமாக இருக்கிற போது எளிமையாக இருப்பது என்பது இயல்பாகி போகும். அது கை கொள்ள முடியாத கூற்றாக இருக்காது. எளிமையாக இருப்பது என்பது வெறுமனே எளிமையாக இருப்பது. உங்கள் உடலை புரிந்து கொண்ட உடல் நலம் உங்களுக்கு மருத்துவம் கிட்டிவிடும். உங்கள் செரிமானத்தை புரிந்து கொண்ட உணவு சிக்கலே கிடையாது. நீங்கள் மட்டும் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டும் போதுமான நிறைவான தங்குமிடை ஏற்பாடு, நீங்கள் சார்ந்திருக்கிற பண்பாடு அல்லது காலச்சூழல், நீங்கள் பணியாற்றுகிற பணியிடத்திற்கு உகந்த ஆடைகள், அவ்வளவுதான். இவை உள்ளிட்ட அடிப்படையான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிற போது நீங்கள் எளிமையான மனிதராக இருப்பீர்கள். பதற்றமில்லாத மனிதராக இருப்பீர்கள். அச்சம் கொள்ளாத மனிதராக இருப்பீர்கள். ஒரு மருத்துவத்தை சார்ந்து வாழ்க்கை நடத்துகிற சிக்கல் உங்களுக்கு இருக்காது. நல்ல உணவை எப்பொழுதும் உண்கிற மனிதராக இருப்பீர்கள். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை முறை வடிவமைக்கப்படும். அது அதுவாகவே உருவாகும். இவற்றை பின்பற்றி நகர்கிற போது உங்களுக்கு வாழ்வே வழிகாட்டும். இது வாழ்வியலில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்பு, நாம் கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்கள். நம்மை எளிமையாக வைத்துக்கொள்வது, எளிமையாக பார்த்து கொள்வது, புரிந்து கொள்வது, அனாவசியங்களை தனித்து கொள்வது, குறைத்து கொள்வது. இதுதான் இன்று நம்மால் செய்ய முடியும். இன்று நம்மால் செய்யக்கூடிய சாத்தியங்கள் இதுதான். நமக்கு தேவை உணர்ந்து இன்றியமையாமல் இருப்பவற்றை தக்க வைத்துக் கொள்வது, நாம் சிக்கலில் இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற சூழலினுடைய நுகர்வை, இறைச்சலை கூடுமானவரை விலக்கிக் கொள்வது, தனித்து கொள்வது, நாம் தளர்வாக இருப்பது, இவையெல்லாம் நம்மை எளிய சிறப்பான வாழ்வியலை நோக்கி நம்மை உயர்த்தி கொண்டே செல்லும். இதுவரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இது அநேகமாக பெரிய சிக்கலான செயல்பாட்டு வடிவம் கிடையாது. அடிக்கடி நான் சந்திக்கிற இன்னொரு உரையாடல் வடிவம் என்ன என்றால், நாம் பேசுகிற இந்த அடிப்படை எனக்கு புரிகிறது, ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் இவற்றை புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் நான் சந்திக்கிற துயரங்கள் சொல்லி மாளாது என்று கேட்பவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இன்றும் கேட்கிறார்கள். என் கணவரை நான் எப்படி இந்த செய்திகளை புரிய வைப்பது, என் குழந்தைகளுக்கு எவ்வாறு இவற்றை புரிய வைப்பது, என் மனைவிக்கு எவ்வாறு இவற்றை புரிய வைப்பது, என் நண்பர்களுக்கு இவற்றை எவ்வாறு புரிய வைப்பது, எவற்றை புரிய வைப்பது, இப்படி அவர்கள் கேட்பதை
நான் அன்றாடம் சந்திக்கிறேன். இன்றும் இன்றும் நான் சந்திக்கிற கேள்விகளில் ஒன்று. நீங்கள் யார் ஒருவருக்கும் இவற்றை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இந்த கருத்திற்கும் கிடையாது, அவர்களுக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. நீங்கள் நீங்கள் அவற்றிற்கு ஒன்றும் மெனக்கெடுவதற்கு அவசியமில்லை. நான் என்ன உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் அல்லது உங்களது செயல்பாட்டை சீர் செய்வதற்கு அல்லது நெறிப்படுத்துவதற்கு நான் கூறுகிற கருத்து என்னவென்றால், இந்த நுகர்வு மற்றும் இந்த வாழ்வியல் போக்கில் இருக்கிற இன்று வாழ்வியல் போக்கில் இருக்கிற நுகர்வு உள்ளிட்ட செயல்பாடுகள், அதை தொடர்ந்து இருக்கிற கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் என்று இருக்கிற செயல்பாடுகள், இவற்றில்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் வேறொன்றை இவர்கள் விரும்பவில்லை. இவர்கள் விரும்பவில்லை என்கிற உண்மையை, நடைமுறையை நீங்கள் முதலில் மறுக்காதீர்கள். அவர்கள் கேட்கிற போது தான் நாம் சொல்ல முடியும். நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் விரும்பவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தாமல் அவர்கள் உங்களிடம் கேட்கிற வரை காத்திருக்கிற ஒரு செயல்பாடை நாம் கைக்கொள்ளலாம். அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு வழி ஏதும் இருந்தால் அவற்றை முழுவதுமாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இந்த செயல்பாட்டு முறைகளை ஊக்கப்படுத்துகிற நபராக நீங்கள் எப்போதும் இருக்கக்கூடாது. அதை அங்கீகரிக்கிற நபராக கூட நீங்கள் இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கு நீங்கள் செய்கிற அதை அங்கீகரிப்பது என்பதும் அதை ஊக்கப்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் செய்கிற வன்முறை. இந்த கேளிக்கைகளை எப்போதும் ஊக்கப்படுத்தாதீர்கள். அவர்கள் மீறி செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பேசவில்லை. ஆனால் அடிப்படையில் அவர்கள் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்துவதோ, அவற்றிற்கு மதிப்பு தருவதோ, அவற்றை குறித்து பாராட்டுவதோ, அவற்றை குறித்து விமர்சிப்பதோ எதுவும் அவசியமில்லாதது. அதை நீங்கள் பொருட்படுத்தவோ கவனத்தில் கொள்ளவோ கூட தேவையில்லை என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவற்றை குறித்து நீங்கள் எப்போதும் கவனம் கொள்ள வேண்டாம். அவர்களோடு நீங்கள் உடன்படாதீர்கள். உங்களை கேளிக்கைகளுக்கு ஈடுபடுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் கூடுமானவரை அவற்றிற்குள் உடன்படாதீர்கள். நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று நெருக்கடி உருவாகிற போது உங்களுக்கு வழங்கப்படுகிற வாய்ப்பில் நீங்கள் மிக தளர்வாக உங்களை பொருத்தி கொள்ளுங்கள். மிக தளர்வாக உங்களை பொருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தளர்வாக பொருத்தி கொள்கிற போது அந்த கேளிக்கைகள் உங்கள் மீது எந்த விதமான செல்வாக்கும் செலுத்துவதற்கு வாய்ப்பில்லை. நுகர்வு உங்கள் மீது எந்த விதமான செல்வாக்கும் செலுத்துவதற்கு வாய்ப்பில்லை. இந்த இரண்டு கருத்துக்களும் உங்களை ஒன்றும் செய்யாது. மிக தளர்வாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக, உங்கள் உரிமை மீது அவர்கள் தலையீடு செய்வார்கள் என்றால் உங்கள் உரிமைக்கு உரிய விளக்கங்களை பொறுப்புணர்ந்து அவர்களிடம் பேசுங்கள். பொறுப்புணர்ந்து அவர்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள். இது அடிப்படையான செயல்பாடுகள். இப்படியான செயல்பாடை நீங்கள் பின்பற்றுகிற போது அவரோடு உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு நபரோடும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற நிலை உருவாகும். உங்களை தவிர்க்க முடியாத நபராக அவர்கள் கருத தொடங்குவார்கள். அதே வேளையில் உங்களை மாற்றுவதற்குரிய முயற்சியை வெகு விரைவில் கைவிடுவார்கள். இவனை ஒன்றுமே செய்ய முடியாது, இவளை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற முடிவிற்கு அவர்கள் வருவார்கள். அந்த முடிவு எங்கிருந்து வருகிறது என்றால், நீங்கள் சரியான நிலையில் இருப்பது என்பதும் அதுதான் தனக்கு எளிமையானதும் சரியானதும் என்கிற புரிதல் வருகிற போது உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற இடத்திற்கு வருவார்கள். இப்படிதான் இந்த வாழ்க்கை முறை குறித்து நீங்கள் பிறரோடு உறவாடுகிற போது சில நெறிமுறைகளை உங்களது
சூழல், உங்களது வாய்ப்பு, உங்களது செயல்பாட்டு முறைமைகள் குறித்து நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ள முடியும். தேவை ஏற்படுகிற போது தனித்தனியாக நாம் உரையாடலாம். என்றாலும் அடிப்படையில் இவற்றை நீங்கள் தொகுப்பாக நெறிப்படுத்திக் கொள்ள முடியும். இது உங்களை பாதுகாக்கும். இதுவும் உங்களது வாழ்வியல் என்று நீங்கள் கருதுகிற, வாழ்வியல் என்று நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற கருத்துக்களினுடைய ஒரு பகுதிதான். இது ஒன்றும் தனியான நுட்பம் அல்ல. இது யுக்தி அல்ல. பிறரை வீழ்த்துகிற யுக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் வெல்வதற்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அவற்றை யோசிக்கவே தேவையில்லை. யாரையும் வெல்லவும், யாரையும் கீழே தள்ளவும் நமக்கு அவசியம் இல்லை. இன்னொருவரை நான் என் கணவனை, என் மனைவியை நான் வென்றுவிட்டேன் என்றெல்லாம் பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எளிமையாக உங்கள் வாழ்வை வாழ்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, ஒரு வாழ்வியல் அம்சத்தை நாம் கற்றுக்கொள்வதற்குரிய ஆயத்தப்பாடுகளில் இவையெல்லாம் உள்ளடக்கமாக இருக்கிறது. இந்த புரிதலோடு நீங்கள் பயணிக்கிற போது எதிர் வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் எளிமையாக கடந்து செல்ல முடியும். நாம் உரையாடிக் கொள்வதன் வழியாக, உங்களை போன்று இருப்பவர்களிடம் உரையாடிக் கொள்வதன் வழியாக அவற்றிற்குரிய புதிய செயல்பாடுகளை, அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அடிப்படையில் உங்களுக்கு இந்த வாழ்வை குறித்து அறிவு, உங்கள் உடல் என்று நான் சொல்லுவேன். பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்கள் உடலுக்கு அறிவு இருக்கிறது. உங்கள் உடலே உங்களை வழிகாட்டும். எவற்றை பார்க்க வேண்டும், எவ்வளவு பார்க்க வேண்டும் என்று உங்கள் கண்ணுக்கு தெரியும். கண் வழிகாட்டும். இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அறிவோடு இருக்கிறது. அவற்றை நீங்கள் பின்பற்றி நடந்தாலே உங்களது வாழ்க்கை முறையை நீங்கள் சிறந்த வாழ்வியலுக்கு உட்படுத்த முடியும் என்பது பலமுறை பேசியிருக்கிறோம். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்வினுடைய அம்சங்களை புரிந்து கொண்டு வாழ்வினுடைய செயல்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுகிற போது நான் மேற் சொன்ன எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு ஒரு முழுமையான பார்வையை வழங்கும் என்று நான் விரும்புகிறேன், வழங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்வினுடைய இன்று உங்களை சுற்றி இருக்கிற வாழ்வியல் சிக்கலை புரிந்து கொண்டு நல்லதொரு மேன்மையான சிறந்த வாழ்க்கை முறையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பெற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து பேசலாம்.